ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். பார்வதி நேற்று எபிசோடில் 2 இடத்துல விமன் கார்டு யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நிறைய இடத்துல தான் பெண் இப்படி பண்ணலாமா அப்படின்னு நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நேற்று பர்டிகுலராக 2 இடத்துல யூஸ் பண்ணாங்க. ஒரு இடம் பார்த்தீங்கன்னா பிரவீனோட சண்டை போடும் பொழுது, குறிப்பாக பிரவீன் ராஜ் அஸ் அ கேப்டனா பார்வதி கிட்ட வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அப்போ பார்வதி இந்த சாரி கேம்லாம் வேணான்னு சொல்லிட்டு என்னை மட்டும் கனிக்கிட்ட சாரி கேட்க வச்சிங்களே, அது நியாயமானு கேட்க, பிரவீன் தெளிவா சொல்லியிருப்பாரு, நான் உங்களை சொல்லவே இல்லை, நீங்களே தான் சாரி சொல்லி முடிச்சுட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி. சரி, அந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டாருன்னு நெக்ஸ்ட், சரி நீங்க கண்ணெல்லாம் அப்படியே உருட்டி உருட்டி காட்டுறீங்க, அதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் பிரவீன் ராஜ் அது என் மேனரிசம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. எந்த பக்கம் போனாலுமே மாட்ட மாட்டேங்கிறாரே இவர் அப்படின்னு நினைச்ச பார்வதி என்ன பண்றாங்க இப்போ, சோ நீங்க பெண்கள்னா அப்படி பண்ணுவீங்களா, பெண்கள்னா சாரி கேட்க வைப்பீங்களா, காலையில வினோத்துக்கும் திவாகருக்கும் நடுவில் ஒரு சண்டை நடந்ததே, அந்த சண்டையில சாரி கேட்க சொன்னீங்களா, அப்போ பெண்கள்னா உங்களுக்கு இலக்காரமா அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவாங்க. உடனே பிரவீன்ராஜ் அந்த இடத்துல அமைதியா எழுந்து போயிடுவாரு. ஏன்னா பிரவீன்ராஜ்க்கு தெரிஞ்சிருச்சு பார்வதி என்ன செய்ய வராங்க, என்ன செய்ய ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஜென்ரலா இந்த மாதிரி பெண்கள்னு பேசினா பெண்கள் கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பார்வதி ஒரு விஷயம் பண்றாங்க. அவங்கள மட்டும் தனியா பேசிக்காம பெண்கள்னு சேர்த்து வச்சு பேசுறாங்க. இந்த கேம் பிளேவை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிரவீன்ராஜ் ஓரமா போய் நின்னுட்டு, பாரு உங்களோட பிளான் என்னன்னு புரிஞ்சிருச்சு, ஃபிளாப் ஷோ ஆயிடுச்சு அப்படின்னு கிண்டல் பண்றாரு. பார்வதியால இந்த விஷயத்த சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அதனால பிரவீன்ராஜை பார்த்து இஷ்டத்துக்கு நீ தாண்டா ஃபிளாப், நீ தாண்டா டூப், 9 ரூபாய் நோட்டுன்னு என்னதோ ரைமிங்கா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திட்டி தீத்துட்டாங்க பிரவீன்ராஜ் பாட்டு கண்டுக்காம போயிட்டு. அடுத்து எங்க யூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, கமருதன் என்ன பேட் டச் பண்றாருன்னு சொல்லிட்டு கமருதனை கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. திவாகர் கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அப்படியே கமருதன் பண்ணியிருந்தாலும் அதுக்கு இடம் கொடுத்தது பார்வதி தானே. அவங்க எப்படி பேசினாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, அதை பொறுத்து தானே அந்த சைட்ல இருந்து ஒரு ரியாக்ஷன் வரும். சரி, அவர் பேட் டச் பண்றாருன்னே இருக்கட்டுமே, அப்படி பண்ணும்பொழுது இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படிலாம் தொடாத, எனக்கு பிடிக்கல, எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு திரும்பி சொல்லியிருக்காங்களா? இல்ல, இவங்க தான் எல்லா விஷயத்துலயும் தைரியமா பேசுற ஆள் தானே. இப்போ தனக்கு ஒரு விஷயம் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்லும் பொழுதே தள்ளி நில்லுன்னு சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அங்க கெக்க பக்கம்னு சிரிச்சுட்டு இங்க வந்துட்டு தனியா வந்து கமருதனை பத்தி தப்பா பேசுறாங்க. இதுக்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமருதன் இப்ப அரோரா கூட நல்லா க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. அதை பார்த்து பார்வதிக்கு லைட்டா வயித்தெரிச்சலா இருக்கு. அவங்க கிட்ட தனியா ஒரு லவ் கன்டென்ட் பண்ற வரைக்கும் பார்வதிக்கு பிரச்சனை இல்ல போல இருக்கு. எப்போ வந்து அரோராவையும் சேர்த்துக்கிட்டு பண்றாங்களோ, அப்போ வந்து அவங்களுக்கு பிரச்சனையாகுது. இப்போ என் அஸ்திரத்தை நான் எடுக்கிறேன் பாருன்ற மாதிரி தான் பார்வதி விமன் கார்டு எடுத்துட்டு வந்து ப்ளே பண்றாங்க. ஏன்னா வந்து அவன் தப்பா டச் பண்றான், எனக்கு பிடிக்கல. நானும் கமருதன் கிட்ட இதுதான் உன்னோட பவுண்டரிஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் வெறும் தோழி, நீ தோழன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு பார்வதி திவாகர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. திவாகரும், ஆமாமா அவன் ரொம்ப கெட்டவன்மா, அவன் கிட்ட வந்து சகவாசமே வச்சுக்கூடாது, அவன் சேஃபே இல்ல. சேஃப்டியை பத்தி யாரு பேசுறது பாத்தீங்களா? வீக்கெண்ட் எபிசோட்ல எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து நாங்க ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொன்னதுல இருந்தே திவாகருக்கு ரொம்ப ஆட்டமா போச்சு. தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பொண்ணு கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு தோல்ல சாயறதும் மடியில படுக்கிறதும் எந்த லிஸ்ட்ல சேருங்க. இவருமே சந்துல செந்து பாடுற ஆளுதான். என்னமோ இவர் ரொம்ப நல்லவர் மாதிரி மத்தவங்களெல்லாம் தப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. இதுல செல்ஃப் அப்ரிசியேஷன் வேற. என் கூடலாம் நீ அப்படி நடந்துக்கிட்டா அது தப்பா வெளியில தெரியாதுமா அப்படின்ட்டு. இவர் பேர் எவ்வளவு நாறிக்கிட்டு இருக்குன்னு இவர் வெளியில வந்து பார்த்தாதான் தெரியும். மொத்தத்துல பார்வதி அண்ட் திவாகரோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. படிக்க ஆர்வமா இருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி அப்டேட்ஸோட உங்களை திரும்பவும் மீட் பண்ண வரேன். நான் பாய் ஃப்ரம் ஜெயமா. டேக் கேர்.